ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம 11th கெமிஸ்ட்ரி அதாவது பயோ குரூப்கான ஸ்கெடியூல் தான் பார்க்க போகிறோம். அதாவது பயாலஜி எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லாரும் இன்னைக்கு வந்திருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி முடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி தப்பாக எழுதுனது, விட்ட கொஸ்டின்ஸ் அதெல்லாம் நினச்சி எதுவுமே வரி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்காக இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம் என்ன? கெமிஸ்ட்ரி எக்ஸாம். இப்போ நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் 18. சாரி 18 உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், உங்களுக்கான ஒரு ஸ்டடி பிளானை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னைக்கு வந்தோமோ, அதாவது 16th எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருப்போம் இல்லையா? இப்போ 16th ஈவினிங்கே நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? நீங்க ஒரு 1:30 இல்லை 2 போல வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு ஸ்மால் நேப் அதை முடிச்சுட்டு என்ன பண்றீங்க, இல்லை உங்களோட ரிலாக்ஸேஷன் ரெஸ்ட் என்ன பண்றீங்களோ வாட் எவர் அதை நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்றோம். இப்போ 4 to 5:30 ஈவினிங் 4 to 5:30 ஸ்டார்ட் பண்றோம். லெசன் 1 and 4. ஓகேவா? லெசன் 1 and 4 பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு 15 minutes பிரேக் அப்புறம் 5:45 to 7:30 5:45 to 7:30 படிக்க போறோம். லெசன் 6 and 8 படிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7:45 அகைன் ஒரு 15 minutes பிரேக் அப்புறம் 7:45 to 9:30 7:45 to 9:30 நம்ம என்ன பண்றோம், லெசன் 10 படிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 9:30 to 10 ஒரு டின்னர் முடிஞ்சுச்சா. நெக்ஸ்ட் 10 to 11 லெசன் 7 படிக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்றோம், நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு இன்னைக்கு தான் வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நைட்டே நம்ம என்ன பண்ணியாச்சு, 6 லெசனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? அதாவது இதுல ஏதாச்சும் உங்களுக்கு பெண்டிங் ஒர்க் இருக்கு அப்படின்னா இது முடிஞ்ச அளவுக்கு இந்த டைம்ல கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஏன்னா 1, 4, 6, 8 இது எல்லாமே நம்ம குவார்டர்லிக்கும் படிச்சிருப்போம், ஃபர்ஸ்ட் மிட்டம் படிச்சிருப்போம். அதனால இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் பண்ணி இது பண்ணுங்க. ஓகேவா? இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், இன்னைக்கான ஸ்கெடியூல் ஓவர், அதாவது 16க்கான ஸ்கெடியூல் ஓவர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17th மார்னிங் எந்திரிக்கிறோம். 17th மார்னிங்ல என்ன பண்றோம், 6 to 7:30 மார்னிங். இதுக்கு முன்னாடியே அப்ப நம்ம எந்திரிச்சு நம்மளோட மார்னிங் ரொட்டீனை முடிச்சுட்டு 6 o'clock ஷார்ப்பா வந்துடுறோம் படிக்க. ஓகேவா? 6 to 7:30 6 to 7:30 என்ன பண்ண போறோம், லெசன் 11 and 15 படிக்க போறோம். ஓகேவா? லெசன் 11 and 15 படிச்சு முடிக்கிறோம். நெக்ஸ்ட் 7:45 to 9:30 7:45 to 9:15 சாரி 7:45 to 9:15ல லெசன் 13 and 14 படிக்கிறோம். கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை. ஓகேவா? 1 day தான் நம்மளுக்கு இன் பிட்வீன்ல இருக்கு. ஸோ நம்ம எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் ரிவிஷன் பண்ணிட்டு வால்யூம் 1 வால்யூம் 2 தனித்தனியா ஃபுல்லா ரிவிஷன் பண்றதுக்கும் நம்ம டைம் வேணும் இல்லையா? அதுக்காக தான் இது. கொஞ்சம் நம்ம எஃபோர்ட் போட்டு படிச்சா நம்மளால முடிச்சிடும். ஓகேவா? 9:15ல இருந்து 9:45 நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், 9:45 to 11:15 9:45 to 11:15 லெசன் 5 and 12 படிக்கிறோம். ஓகேவா? லெசன் 5 and 12 படிச்சு முடிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன, 11:30 அதாவது அகைன் ஒரு 15 minutes பிரேக் அப்புறம் 9:30 to 12:45ல லெசன் 9 and 2 படிச்சு முடிக்கிறோம். லெசன் 9 and 2. நெக்ஸ்ட் 12:45 to 1:30 இதுல லெசன் 3 முடிச்சிடுறோம். அவ்வளவுதான். இந்த டேட்டோட, அதாவது மதியத்தோட நம்ம முடிச்சிடுறோம். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்றோம், 1:30ல இருந்து 3 o'clock 1:30ல இருந்து 3 o'clockல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்டிங் ஒர்க், அதாவது இதுலயே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா லஞ்சு, அதுக்கப்புறம் பெண்டிங் ஒர்க். ஓகேவா? லஞ்சு பெண்டிங் ஒர்க்கை முடிச்சிடுறோம். 1:30 to 3 o'clock நம்மளுக்கு இப்போ தூங்குறதுக்கெல்லாம் இப்போ டைம் கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்றோம், 1:30 to 3 o'clock என்ன பண்றோம்னா பெண்டிங் ஒர்க்கையும் லஞ்சையும் முடிச்சிடுறோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்சு பெண்டிங் ஒர்க் முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் 3:15ல இருந்து 6 o'clock 3:15ல இருந்து 6 o'clock என்ன பண்றோம், வால்யூம் 1 ஒரு கம்ப்ளீட்டா ரிவிஷன் கொடுக்குறோம். ஓகேவா? கம்ப்ளீட்டான ரிவிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம், 6 to 6:30 ஒரு பிரேக், அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் காஃபி அந்த மாதிரியான ஒரு பிரேக். ஓகேவா? 6 to 6:30 பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம்
6:30 to 9 வால்யூம் 2 கம்ப்ளீட்டா ரிவிஷன் பண்ணிடுறோம். 6:30 to 9 6:30 to 9 ஓகேவா, கம்ப்ளீட்டா வந்து ரிவிஷன் பண்ணி முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் 9 to 9:30 வந்து டின்னர். 9 to 9:30 நம்மளோட டின்னரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன, 9:30 to 11. 9:30 to 11 வந்து என்ன பண்றீங்க, ஏதாவது இதுக்கு முன்னாடி கொடுத்த டைமிங், அதாவது இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க லெசன்ஸ்ல ஏதாவது ஒரு பெண்டிங் ஒர்க் இருக்கு அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல முடிச்சிடுங்க. இல்ல எனக்கு பெண்டிங் ஒர்க் இல்ல அப்படின்றவங்க ஸ்ட்ரைட்டா வந்து கொஸ்டின் பேப்பரை ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்மளுக்கு இன்னைக்கு தான் எக்ஸாம் இல்லையா, அதாவது 18th அன்னைக்கு நம்மளுக்கு எக்ஸாம். ஸோ இந்த டைம்ல நம்ம மார்னிங் எதுவுமே படிக்காம இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ப்ரஷ் அப் ஆச்சு பண்ணணும், எல்லாத்தையும் வந்து ஒரு ரீகால் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம், 5:30 to 7 இந்த இடத்துலயுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதாவது ஒன்னு இந்த டைம் இல்ல இந்த டைம், இது ரெண்டு டைம்ல உங்களுக்கு எந்த டைம் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்றத பாத்துக்கலாம். அந்த டைமை பார்த்துட்டு நீங்க வந்து ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகேவா, இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி நம்மளால ஈஸியா படிச்சு முடிக்க முடியும். ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி இதே சிஎஸ் குரூப்பா இருந்தா உங்களுக்கு நிறைய லீவ் இருக்கு. ஓகேவா, நம்மளுக்கு லீவ் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் நம்ம எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஓகேவா, கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா படிச்சு முடிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம மொபைல் அது இதுன்னு சொல்லிட்டு டிவின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம உங்களுக்கு கொடுத்துருக்க பிரேக் டைம், கொடுத்துருக்க ஃப்ரீ டைமு, அந்த டைம்ல வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கோங்க. ஓகேவா, அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த ஸ்டடி பிளானை நல்லா ஃபாலோ பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டடி பிளானை நல்லா ஃபாலோ பண்ணி நம்ம படிச்சு முடிச்சாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு தைரியத்தோட வந்து நம்ம போயிட்டு எக்ஸாமை வந்து எழுதலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எதுவுமே நம்ம இன்னுமே படிக்கல, எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டோம்னாலும் எதோ மறந்துடுச்சோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணிட்டே இருக்கும். இந்த இதுல நம்ம படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஓகே, இந்த டைம்ல நான் இது படிச்சுட்டேன், இந்த டைம்ல இது படிச்சுட்டேன் அப்படின்னு நம்ம லைசன் வைஸா போட்டு படிச்சு எல்லாத்தையுமே வந்து குழம்பி இது பாதி அது பாதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூல் போட்டு படிச்சா அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு எஃபெக்டிவா இருக்கும். ஓகேவா, அதனால இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி எல்லாரும் நல்லா படிச்சு முடிச்சுட்டு 11th கெமிஸ்ட்ரி எக்ஸாமை நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்து இதே மாதிரி அடுத்தடுத்து ஸ்டடி பிளானுக்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீல் அண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.